ஹாய் பாப்பா, எங்க கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டீங்களாவா? ம். நாம கிளம்புறோம். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? வாங்க ஷாப்பிங் போலாம். என்ன பிரியா நீயும் புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கே ஆஃப் கிடைக்குது. அன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு பார்த்தாக்கா வாங்க இங்கே போகணும் அங்கே போகணும்னு சும்மா சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் எனக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டாங்க. ஆஃபீஸ் போனால் அந்த ரேகா பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் உன் பிரச்சனை. என்ன பார்க்குற? எதுக்கு ஏன் மேல சும்மா எரிஞ்சு விடுறீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்போ அந்த ரேகா வந்தாங்களோ அப்பத்துல இருந்து உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. என்ன பொடலங்க மாற்றம்? நீ என்ன சிஐடியா வேவ் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, புருஷனை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி தான் சிஐடி. நான் சும்மா வெளியே கூப்பிட்டதுக்கு நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? மாடசாமி ஐயா, சீக்கிரம் ஏடுறா. அன்னைக்கு கோயில் கூப்பிட்டேன், அன்னைக்கும் இப்படிதான் சொன்னீங்க. இப்ப பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பிரியா நல்லா இல்லை, வால்யூம் ஏத்தாத. அதே தான் நானும் கேட்குறேன் மாப்பிள்ள. என்ன என் பொண்ணை மிரட்டுறீங்க? மிரட்டுறேண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது சும்மா நான் இருக்கு மாப்பிள்ள. உங்கள் டென்ஷனுக்கு காரணம் நான் சொல்லட்டுமா இல்லை காட்டட்டுமா? இது சாம்பிளுக்கு ஒரு பத்திரிகை. உங்கள் நேர்மை, நாணயம், தொழில் பக்தி இதெல்லாம் விலாவரியாக எழுதியிருக்கான். ஊரில் இருக்கவன்லாம் சிரிக்கிறான். ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் துணை போகலாமா? பிரசன்னான்னு ஒரு நிருபர் சும்மா பிச்சு பிச்சு பீஸ் பீஸாக கீழே கிழிச்சிருக்கான். எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் தப்பு இருக்காம தெரியுது. இல்லை மாமா, என் மேலே தப்பு இல்லை, எல்லாம் என் நேரம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். மாப்பிள்ளை, எனக்கு என்னமோ அந்த ரேக்கா வந்ததுலேருந்தே உங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள ஒத்து போல? ஒன்று பண்ணட்டுமா? அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம் மாமா, நீங்கள் நினச்சா ஈஸியாக செஞ்சிட முடியும். ஆனால் இப்போ ரேகாக்கு எது நடந்தாலும் என்ன தான் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. இது உங்கள் லெவல் பிரச்சனையே இல்லை. ஓகே, இது உங்கள் ஆஃபீஸ் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கங்க. நான் பொண்ணை பெற்றவங்கிற முறையில் சொல்கிறேன். ஆஃபீஸ் விஷயம், ஆஃபீஸ் விவகாரம் ஆஃபீஸ்லேயே விட்டுடணும். அதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் டென்ஷன் பண்ணுறது அது அவ்வளோ நல்லா இல்லை. என் பொண்ணு அதெல்லாம் தாங்க மாட்டான். மாப்பிள்ளை, குடும்பத்துக்காக கொஞ்சம் ஒதுக்குங்களேன். இதோ குழந்தை இருக்கா, அவ கூட விளையாடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் தான் இருக்கே. ஓகே ஓகே, வர மாப்பிள்ளை. ம். அப்பா, ஏம்மா, மாப்பிள்ளை நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்காமா தெரியுது. ஆமாப்பா. அம்மா, ரேகாவும் நல்ல பொண்ணு தான், மாப்பிள்ளையும் நல்லவர் தான். ஆனால் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்கலையா, இல்லை சுற்றி இருக்கவங்க ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதா எனக்கு புரியாமல் இருக்குமா? ஓகே, எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேம்மா. நீ தைரியமாக இருமா. ம், பாட்டுமா? சரிப்பா. வரம்மா. பை.
ஹலோ, நான் பிரசன்னா பேசுகிறேன். பிரசன்னா, நான் டிசிபி கௌஷிக். உங்களை நான் ஒன்று பார்த்து பேசணும். சாரி, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நானே உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ. வண்டி விட்டுறானா? கௌஷிக் சார், இப்போ தான் ஃபோனில் பேசுனீங்க, அதுக்குள்ளே நேரில் வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா? மிஸ்டர் பிரசன்னா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதை பற்றி? உங்களை பற்றி தான். என்னை பற்றி நான் நினைக்கிறதே இல்லையே. அப்போ மற்றவங்களை பற்றி தான் நினைப்பீங்களோ? சார், இப்போ என்ன கேட்க வந்தீங்களோ அதை கேளுங்க. பேனா கையில் இருந்தால் என்ன வேணாலும் எழுதுவீங்களா? ஆ ஆ ஆ உண்மையை மட்டும்தான் எழுதுவேன். என்ன உண்மை? ரம்யா கேஸில் எல்லா தப்பும் என் மேலே இருக்கிறதா எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அது உண்மையா? சாரி, அது கதை இல்லை, கட்டுரை. கற்பனைலாம் பண்ணி எழுத முடியாது. கோர்ட்டில் நான் என்ன கேட்டேனோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். என் தொழில் தர்மத்தை என்னால் மீற முடியாது. தர்மமா? அண்ணாங்கட்டி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நடந்த போலீஸ் என்கொயரியில் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே பப்ளிஷ் பண்ணல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ தானே? இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே அஃபிஷியலாக ரைட்டிங்கில் எழுதி கொடுங்க, அதையும் பப்ளிஷ் பண்ணுறேன். இதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? மிஸ்டர் பிரசன்னா, ஒன்று பண்ணுறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஒஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ரெஜிஸ்டர் நான் உங்கள் கையில் தரேன், அதையும் பப்ளிஷ் பண்ணுங்கள். சார், இப்போது நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அடுத்த வாரமே நீங்கள் பப்ளிஷ் பண்ண செய்தி தப்புன்னு ஒரு மறுப்பு செய்தியை எழுதி பப்ளிஷ் பண்ணுங்க. நான் உங்களை மன்னிச்சிடுறேன். சாரி, என்னை மன்னிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் எதையும் பப்ளிஷ் பண்ண முடியாது. மிஸ்டர் பிரசன்னா, நீங்கள் இந்த பத்திரிகை துறையில் 5 வருஷமாக தான் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நல்ல பக்கம் இருந்தால் ஒரு கெட்ட பக்கமும் இருக்க தான் செய்யும். என்னோட கெட்ட பக்கத்தை நீங்கள் பார்த்துடாதீங்க, தாங்க மாட்டீங்க. Be in your limits. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இங்க பேட்டியா இல்ல பர்ச்சேஸா? இல்லை இல்லை, கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு ரிசப்ஷன், அதான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். நீங்கள் தான் இருக்கீங்களா? நீங்களே என்ன கைட் பண்ணுங்களேன். நானா? சரி வராது. ஏன் மேடம், உங்கள் செலெக்ஷன் தான் பிரமாதமாக இருக்குமே. என் செலெக்ஷன் எப்பவுமே தப்பு தானே. சரி, அதையும் பார்த்துருவோமே. நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். டீல். உங்களுக்கு எந்த மாதிரியான கிஃப்ட் வேணும்? ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆக போறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்டா ஏதாவது சூஸ் பண்ணும். ஓகே, தோ. இதெல்லாம் என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்குல்ல? ஏதாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. இதுக்கு தான் நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க தானே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நான் தானே உங்களுக்கு செலக்ட் பண்ணும். அது
ஓகே தான். இத்தனை சாமான் இருந்து ஒன்றும் அப்ரோப்ரியேட்டா இல்லையே. அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? அங்கேயா? ம். சொல்ல மறந்துட்டேனே. டிசி கௌஷிக் என்ன பார்த்து பேசினாரு. அப்படியா? பார்த்து பேசினாருன்னு சொல்றதை விட என்ன ஒரு மடக்கி பேசினாருன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு, அவரை பத்தி எழுதியிருந்தல்ல, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இன்னொரு ஆர்டிக்கல் எழுத சொன்னாரு. நான் முடியாதுன்னு மிரட்டிட்டு போயிட்டாரு. பிரசன்னா, எதுக்கும் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெட்டர். நான் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கட்டும்? என் பக்கத்துல தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா ஐபிஎஸ் இருக்காங்களே. அதனால தான் நீங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி விடுங்க, ஒரு சின்சியர் ஆஃபீஸருக்காக கிஃப்ட் தேடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு? இங்க ஒண்ணும் இல்ல, அந்த கார்னர் பாருங்க, அங்க பாருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே பில்லா போட்டு. இல்ல இல்ல வேணாம், தனித்தனியாவே போடுங்க. என்ன பிரச்சனை? ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு gift வாங்க கூடாதா? அங்கே தரலாம், ஆனா இது இன்னொருத்தங்களுக்கு gift. அதை நான் என் சொந்த காசுல வாங்கினதான் கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். தனித்தனி பில்லே போட்டுருங்க. ஓகே மேடம். எவ்வளோ ஆச்சு? இந்தாங்க மேடம். கேஷா கார்டா மேடம்? கேஷ் தான், நான் கார்டு கொண்டு வரல. நீங்க எப்படி? நான் கேஷ் தான், கார்டு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் ஏமன், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மள கவ்விடும். ஆஹா, ஒரு 100 ரூபீஸ் ஷார்ட் ஆதே. பரவாயில்ல, அதனால என்ன, நான் தரேன். தேங்க்யூ. இந்தாங்க உங்களுக்கு. தேங்க்யூ. என்னாச்சு? இல்ல, அது ரொம்ப அழகா இருக்குல்ல. வாங்கிக்கோங்களேன். இன்னொரு நாள் பணம் கையில இருக்கும்போது வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்பவுமே கையில காசு இல்லாத பார்த்தா பசிக்கும். அதான் உலக தத்துவம். நம்ம வேணா அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாமா? பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அடுத்த தடவை வரும்பொழுது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. காஃபி, அம்மாவோட காஃபி தான் பெஸ்ட் காஃபி இன் தி வேர்ல்ட். ஆமா, வசந்தி எங்க இன்னும் வரல பாம்பேல இருந்து? காலையில கூட பேசினேன். இன்னும் செமினார் முடியவே இல்லமா, 2-3 நாள் ஆகும்னா. ரொம்ப போர் அடிக்குதுமா, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு ஒரே புலம்பல். அது மட்டும் சொன்னாலா இல்ல எனக்கு சாப்பாடு ரொம்ப மோசமா அதுவும் சொன்னா சொல்லாம சொல்லாம எப்படி? பேசாம நீங்க போயிருக்கணும், நல்லா அவளுக்கு சமைச்சு போட்டுருக்கலாம். நல்ல கதை தான். நான் அங்க போயிட்டேன்னா அப்புறம் உன்னை அப்பாவும் இங்க யார் பாத்துக்கிறது? நான் இருந்து சமைச்சு கொடுக்கறதாலதான் இதையாவது சாப்பிடுறேன். இல்லன்னா வேலை நாள் பூரா ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். நீர் நான் பாக்குறேன். ரேகா மாடத்துக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ரேகா, உனக்கு தான் கொரியர் வந்திருக்கு, வந்து பாரு. வரேன். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ரேகா, கொரியர் பார்சல் பார்த்து வாங்கம்மா. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேற. அம்மா, வெளியில செக்யூரிட்டி நல்லா செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வரேன் மேடம். தேங்க்யூ.
என்னாச்சு? இல்ல அது ரொம்ப அழகா இருக்குல்ல? நம்ம வேணா அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாமா? ரேகா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா லவ்விங்லி யுவர்ஸ்ன்னு போட்டிருக்கே, யார் அனுப்பியிருப்பாங்க? அந்த பிரசன்னா தான். அந்த ரிப்போர்ட்டரா? நான் அவரை தப்பா எடை போட்டுட்டேன். அவரோட எல்லை என்னன்னு தெரியாம அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட உயிரை காப்பாத்தினாரேன்ட்டு ஃப்ரெண்ட்லியான ஏன் தப்பு தான். இப்போ என்ன பண்ண போற? அந்த போனை கொடுங்கம்மா. படிக்கிறது இல்ல. ஹலோ. ரேகா மேடம், என்ன திடீர்னு? பிரசன்னா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஒரு நல்ல ஃப்ரெண்ட் செய்யற விஷயம் அது. என்ன என்ன சொல்றீங்க? என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. நான் உங்களை பார்சல் அனுப்ப சொன்னேனா? பார்சலா? அதுவும் லவ்விங்லி யோர்ஸ்னு வேற. மேடம், உண்மையிலே நான் எந்த கிஃப்ட் வாங்கல, எந்த பார்சலும் அனுப்பல. நான் உங்க முன்னாடி தான் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பார்சலை நீங்க தான் அனுப்பிச்சிருக்கணும். இங்க பாருங்க, நீங்க சொல்ற அதே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சத்தியமா நானும் சொல்றேன். நான் எந்த பார்சலும் அனுப்பலங்க. இங்க பாருங்க மிஸ் பிரசன்னா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட நெருங்கி பழகிறாளே, நல்லா பேசுறாளேன்ட்டு டெஸ்ட் பண்ண பார்க்காதீங்க. நல்லா இல்லை.